श्रीमात्रे नमः। प्रत्यङ्मुख्या दृष्ट्या प्रसाददीपाङ्कुरेण कामाक्ष्याः पश्यामि निस्तुलमहो पचेलिमं किमपि परशिवोल्लासम्. திருஷ்டியா அப்படின்னு பாக்குறது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். பஷ்யா, திருஷ்டியா, பார்வை. யாருடைய பார்வை? காமாட்சி தேவியின் பார்வை. அவளுடைய பார்வையால பிரசாத தீபாங்குரேன காமாட்சியா திருஷ்டியா, அவளுடைய பார்வையினால பிரசாதம் பிரசாதம் கிடைக்கும். அவ பார்த்தாலே அது நமக்கு பிரசாதம் அப்படின்னு அவ அனுகிரகம் பண்றான்னு அர்த்தம். அப்ப அவளுடைய அனுகிரகத்தால நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா, அனுகிரகத்தால தீபாங்குரேன ஒரு பிரகாசம் கிடைக்கிறது. அவ நம்மள ஒரு கடைக்கண் பார்வையை நம்ம மேல செலுத்திட்டான்னா போறோம், ஒரு பிரகாசம், ஒரு அனுகிரகம் அது நமக்கு. அதுல நமக்கு ஒரு பிரகாசம். எதுல எப்படி தெரியுது அது பிரகாசம்னு? அந்தர்முகமாக உள்ளுக்குள்ள அப்படியே நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம், எல்லாத்தையும் மறந்து ஒரு கிளர்ச்சி, ஒரு சந்தோஷத்தை அது ஏற்படுத்துகிறது. அப்ப அந்த சந்தோஷம் உள்ளுக்குள்ள நமக்கு ஆத்ம திருப்தி அப்படின்னு ஒண்ணு கிடைக்கிறது. அந்த ஆத்ம திருப்தி என்ன ஆகும்? அவ பாக்குற பார்வையில மேல மேல என்ன ஆகும்? விருத்தி ஆகும். அது இன்னும் மேற்கொண்டு மேற்கொண்டு அது நமக்கு சந்தோஷத்தை, இன்னும் இன்பத்தை அதிகப்படுத்திண்டே போகும். அப்ப அது என்ன ஆறுதுன்னா, பஷ்யாமி நிஸ்துலம் அஹோ பச்சேலிபம் கிமபி பரசிவோல்லாசம். பரசிவ உல்லாசம் அப்படின்னு சொல்ற ஒரு உல்லாசத்தை, ஒரு சந்தோஷத்தை. என்ன என்ன சந்தோஷம் அதுல இருந்து கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தாக்க, இப்போ ஒரு சத்து சித்து ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சித்து அப்படின்னா ஞானம். அப்போ அந்த உள்ளுக்குள்ள என்ன விருத்தி ஆறுது நமக்கு? அந்த பிரகாசம், அந்த உல்லாசம், அந்த சந்தோஷம், ஆத்ம திருப்தி அப்படிங்கிறது கிடைக்கிறது. என்ன ஆத்ம திருப்தி அப்படின்னா, உனக்கு அஞ்ஞானத்தை விலக்கி ஞானத்தை உண்டாக்குறது. அந்த சித் அப்படிங்கிற அந்த ஞானத்தை உண்டாக்கக்கூடியது எது அப்படின்னா அம்பாளோட அனுகிரகம். அப்ப அது கிடைச்ச உடனே நமக்கு மேல என்ன கிடைக்கிறது? அந்த ஞானம் கிடைச்சு கொடுத்தனா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா சத்பாவம் கிடைக்கிறது. அதுதான் சிவபாவம்னு சொல்லுவோம். சத்து அப்படின்னா சத்தியம், உண்மை. உண்மைன்னா இப்ப நம்ம பேசுறது உண்மையா பேசு, பொய்யா பேசு, அந்த உண்மை கிடையாது. ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிற உண்மை நமக்கு தெரிஞ்சு போயிடும். அப்ப அங்க யார பார்ப்போம்? அந்த சிவபாவத்தை பார்ப்போம். சிவனும் சக்தியுமாக இருக்கக்கூடிய ஐக்கிய ஸ்வரூபத்தை நம்மளால பஷ்ய பார்க்க முடியும். அப்ப பார்க்க முடியும் அப்படின்னா நம்மளால அறிய செய்யக்கூடியது. அப்ப சத்பாவம் அப்படின்னா உண்மை, சித்துன்னா ஞானம், சத்துன்னா சத்து சித்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஞானமும் அறிவும் சேர்ந்தது. அது ரெண்டும் சேர்ந்து கிடைச்சதுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆனந்தம், பரசிவ உல்லாசம். பராசக்தியும் சிவனும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஐக்கிய ஸ்வரூபத்தை நம்மளால பார்க்க முடியறதுன்னு பொழுது நம்ம உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள இருக்கிற ஆத்ம திருப்தி அப்படியே உல்லாசமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, ஆனந்தம் மேல மேல பெருகிறது. அப்போ அவளுடைய கருணை அப்படிங்கிற அந்த கடைக்கண் பார்வையினாலே அவளுடைய கருணை பார்வைதான். அந்த கருணை, அந்த காமாட்சியினுடைய கருணையால உள்ளுக்குள்ள அப்படியே தீபம் எரியிற மாதிரி ஒரு பிரகாசம், சின்னதா ஒளி, அது அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா டெவலப் ஆகி அதிலிருந்து சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அவளை நம்மளால பார்க்க முடியாது. அது நமக்கு மிகுந்த உல்லாசத்தை கொடுக்கிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். வித்யே விதாத்ரு விஷயே காத்யாயனி காலி காமகோட்டி கலே பாரதி பைரவி பத்ரே ஷாகினி சாம்பவிஷியே ஸ்துவே பவதி. வித்யே விதாத்ரு விஷயே, யாழிவள் வித்யாஸ்வரூபிணி. வித்யே அப்படின்னா யார்? வித்யாஸ்வரூபிணி, வித்யின் ரூபத்தில் இருக்கக்கூடியவள். போன ஸ்லோகத்துலதான் பார்த்தோம், அஞ்ஞானத்தை விலக்கி ஞானத்தை கொடுக்கக்கூடியவள். அப்ப வித்யாஸ்வரூபியா இருக்கக்கூடியவள் என்னத்தை கொடுக்கறா நமக்கு? ஞானத்தை கொடுக்கக்கூடியவள். அப்ப இவள் யாரு அப்படின்னா பிரம்மாவினுடைய சிருஷ்டிக்கு அப்பாற்பட்டவள். பிரம்மா சிருஷ்டி இவளை பண்றாளா? இல்லையே. பிரம்மாவையே இவதான் அப்பாயிண்ட் பண்றாங்கிறத நம்ம ஏற்கனவே சிருஷ்டிக்காக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவர் அவர். சோ பிரம்மாவினுடைய சிருஷ்டிக்கு அப்பாற்பட்டவளான இந்த தேவி நமக்கு ஞானத்தை கொடுக்கிறாள், வித்யை நமக்கு கொடுக்கிறாள். அதனால வித்யாஸ்வரூபிணின்னு அவளுக்கு பேரு. ஆனாலும்
காத்தியாயனி அப்படிங்கிற ஒரு நாமம் அவளுக்கு கொடுக்கிறார். இந்த காத்தியாயனிங்கிற பேருக்கு என்ன விசேஷம்? பல பேர் இருக்கு அவளுக்கு. நாம பக்தர்கள்லாம் பல இடத்துல பல ஊர்ல போய் பல இடங்கள்ல அவரை பலவிதமான நாமங்களை கொண்டு அவளை நம்ம கூப்பிடுறோம், பூஜை பண்றோம், தியானம் பண்றோம், ஸ்லோகங்கள்லாம் சொல்றோம். என்னென்ன பேர்லாம் சொல்றோம் அப்படின்னு பார்த்தா, பர்வத குமாரி, பர்வத ராஜனின் மகளான பார்வதி அப்படின்னு கூப்பிடுறோம். மலையத்வஜனா மதுரைக்கு போயிட்டோம்னா மீனாட்சி அப்படிங்கிறோம். தாக்ஷாயணி, தக்ஷனின் மகள் தாக்ஷாயணிங்கிறோம். அந்த மாதிரி காத்தியாயனி குமாரி, காத்தியாயனி காத்தியாயனரின் பெண் அவள், அவளுக்கு காத்தியாயனி அப்படின்னு பேர். இந்த காத்தியாயனிங்கிற பேருக்கு ஏன் விசேஷமாக மூக்கு கவி இந்த ஸ்லோகத்துல அந்த பேரை போட்டா? இத்தனை பேர் இருக்கே, மீதில எல்லாம் காமாட்சி காமாட்சி காமாட்சின்னு போட்டுட்டே வந்தவர் இந்த ஸ்லோகத்துல காத்தியாயனிங்கிற பேருக்கு ஏன் அவ்வளவு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நாம பார்த்தோம்னா, இத்தனை பேர் இத்தனை நாமங்களை கொண்டு அவள் இருந்தாலும் கன்னி பெண்கள்லாம் இந்த காத்தியாயனி விரதம்னு இருப்பா. அதுதான் எதுக்காக? இந்த கன்னி பெண்கள் மார்கழி மாதத்தில் காத்தியாயனி விரதம் இருந்து ஒரு நல்ல கணவனை அடைய வேண்டும் என்று. அது நமக்கு அவ்வளவா காத்தியாயனி விரதம் எல்லாம் தெரியாட்டாலும் நமக்கு தெரிஞ்ச விரதம் இது. மார்கழி நோன்பு நூற்றல் அப்படின்னா நமக்கு பிரத்யட்சமா நமக்கு எல்லாருக்கும் ஈஸியா காண்பிச்சு கொடுத்தது ஆண்டாள். ஆண்டாள் தான் மார்கழி மாசம் 30 நாளும் தோழிகள்லாம் தட்டி தட்டி எழுப்பி எழுப்பி திருப்பாவையை பாடி 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 திருப்பாவை பிரசித்தமானது. அவகிட்டே இருந்துதான் நமக்கு அதெல்லாம் கத்துக்க முடிஞ்சது. அவள் பூமிக்கு வந்து நமக்கு இதையெல்லாம் கத்துக் கொடுத்தாள். அந்த காத்தியாயனி விரத நோன்பு எடுத்துண்டு எப்படி பகவானை கணவனாக அடைதல் அப்படின்னு ஒரு பாவை நோன்புன்னு அதுக்கு பேர். அடையறதுக்கு அவ இது பண்ணாலோ அதே மாதிரிதான் ஆண்டாளும் பிற்காலத்தில் திருவம்பாவை, திருப்பாவை இதெல்லாம். சரி, வள்ளம் தான் பண்ணாளா அப்படின்னு பார்க்கும் பொழுது பகவான் மேல பக்தி இருந்தா, அம்பாள் மேல பக்தி இருந்தா யாருக்கு வேணாலும் அம்பாள் பிரத்யட்சமானார். பாரதியார் காளியை பத்தி பாடலையா? ஏன் எல்லாரையும் விடுங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளிய பத்தி பாடி வழிபட்டு வழிபட்டு காளி தரிசனமே அவருக்கு கிடைச்சது, அப்பேற்பட்டது. ஆனா இந்த தேவியினுடைய வடிவங்கள்லாம் இருக்கே, இந்த காளி அப்படின்னு நமக்கு என்ன பண்ணும், பயமா இருக்கும் நினைச்சாலே. காளினாலே நமக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா கோர வடிவம், காளிங்கிறவ கோர வடிவம், துர்கை காளி இவாள்லாம். ஆனா தீயவர்களை தண்டிக்கும், தீயவர்களை தண்டிக்கும். அதே அவளை புடிச்சு விட்டேயானா அவளுக்கு யார் யாரெல்லாம் பிடிச்சுக்கிறாளோ அவளுக்கு அபயம் அளிக்கும். ராமகிருஷ்ண பரமஹம்சரை தண்டிச்சிட்டாளான்னு, பாரதிய தண்டிச்சிட்டாளான்னு இல்லையே. அவளுக்கெல்லாம் அபயம் தான் கொடுத்தா. அவ கிட்ட முள்ளுக்குள்ளேயே இருந்த காளி கிட்ட பாரதி கண்டிஷன் போட்டு பேசினவர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் பக்தியோட கூப்பிட்டவர். 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் அது. ஆனா 2 பேருக்குமே பிரத்யட்சம் தானே. அப்படி இருந்தவர். அவள்லாம் அடியவர்கள். அவளுக்கு ரொம்ப மென்மையாக அபயம் அளிப்பவள் காளி. அவளை பார்த்து நம்ம பயந்துக்க வேண்டாம். அப்படிப்பட்டவள் காத்தியாயனி காளி. காமகோட்டி கலே, காமகோட்டியில், காமகோட்டி அப்படிங்கிற கலை அது ஒரு ரகசியம் அப்படிங்கிறது. அது ஒரு ரகசியம். ஸ்ரீவித்யா பஞ்சதசி மந்திரம்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அது எப்படி ரகசியமோ அந்த மாதிரி இதுவும் ஒரு ரகசியம், அந்த கலையாகப்பட்டது. இதுல யார் யார் எப்படி அந்த கலாஸ்வரூபமாக, அந்த ரகசிய கலாஸ்வரூபமாக இருக்கிறவோ காமாட்சிங்கிறார். அந்த கலாஸ்வரூபமாக இருப்பவள் காமாட்சி. காத்தியாயனிங்கிற நாமத்துக்கு அவ்வளவு பேர் கொடுத்து விஷயத்த அந்த இடத்துல தனியா பாவை நோன்புங்கிற அர்த்தத்தை அந்த இடத்துல கொடுத்தாலும் உடனே அதுக்கு அடுத்த இதுல பல நாமங்களை இன்னும் கொடுக்கிறார். அந்த காத்தியாயனிக்குள்ள பொதிஞ்சிருந்ததுன்னா பார்வதி, மீனாட்சி அப்படிங்கிற நாமங்கள்லாம். பட் இது வெளிப்படையாக அவர் கொடுக்கக்கூடியது பாரதி, பைரவி, பத்ரே, ஷாக்கினி, சாம்பவி அப்படின்னு வெளிப்படையா இந்த மூக்கு கவி இன்னும் சில நாமங்களை கொடுக்கிறார். அப்ப பாரதிங்கிறதுக்கு ஏன் அப்படி வெளிப்படையா கொடுக்கிறார் அப்படின்னா, பாரதிங்கிறவதான் வித்யின் ஸ்வரூபிணி. வித்யின் ஸ்வரூபிணியான தேவியே அவளுக்கு பாரதி என்று பெயர். அப்போ பைரவி, பாரதிங்கிறவ வித்யாஸ்வரூபிணி. பைரவி பைரவரின் பத்னி. பைரவர் சிவனின் ஒரு அம்சம். சோ அவரினுடைய பத்னி பைரவி. அவள் மங்களஸ்வரூபிணி. அந்த பைரவி மங்களஸ்வரூபிணி அவள். ஷாக்கினி, ஷாக்கினி, யோகினி அப்படின்லாம் இந்த லலிதா சகஸ்ரநாமத்துல பல நாமங்கள் வரும். ஷாக்கினி, யோகினி, காக்கினி, ஹாக்கினி அப்படின்லாம் நம்ம சொல்லியிருக்கோம்.
அதெல்லாம் எங்க இருந்துன்னா மூலாதாரத்தில் இருந்து ஒரு சக்கரமாக கிளர்ந்து எழுந்து மேல சகசிராரம் வரைக்கும் போறது இல்ல. அப்படி மூலாதாரத்தின் பஞ்சமுகத்தோட கூடிய ஒரு பூமியின் தத்துவ தேவி அப்படிங்கிறவள் இந்த சாக்கினி அப்படிங்கிறவள். சாம்பவி அப்படிங்கிறது யார் அப்படின்னா சம்புவின் சக்தி. சம்புவின் சக்தியாக விளங்குபவள் சாம்பவி. எல்லாமே சிவே ஸ்துவே பவதி, எல்லாமே சிவனின் ஒரு ரூபத்தில் அவரவர்களுக்கு அந்தந்த ரூபத்தின் சக்தியாக விளங்குபவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல ஒரு நாமாக்கும் ஒரு அர்த்தங்கள் இருக்கிறது. அது எவ்வளவு விஷயம் இருக்கு அதுக்குள்ளங்கிறத மூக்ககவி காட்டுறார். அடுத்த ஸ்லோகம். மாலினி மகேஷாலினி காஞ்சி கேலினி விபக்ஷகாலினி தே சூலினி வித்ருமசாலினி சுரஜன பாலினி கபாலினி நமோஸ்து. மாலினி, மாலினினா மாலையை கோத்து போட்டுண்டவள், அவளுக்கு மாலினி என்று பெயர். என்ன மாலையை கோத்து போட்டுண்டா அப்படின்னா அக்ஷர மாலையை கோத்து போட்டு கொண்டவள். அக்ஷரம் அப்படின்னு சொல்லலாம், வர்ணம் அப்படின்னு சொல்லலாம், எழுத்து. அக்ஷரம்னா எழுத்து. எந்த எழுத்து? ஆலேந்து க்ஷா வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை அகாராதி ஷகாராந்தம். அகாராதி அகார அகாராதினா அகாரம் முதலாக ஆதி, ஷகாராந்தம்னா அந்த ஷகாரம் வரை உள்ள எழுத்துக்களை அக்ஷரங்களை எல்லாம் மாலையாக கோர்த்து போட்டுக்கொண்டவள் மாலினி அப்படிங்கிறார். மகேஷாலினி யார் அவள்? மகேசனின் பரமேஸ்வரன். பரமேஸ்வரன இது மகேஷாலினிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இன்னும் கொஞ்சம் இதுவா கொடுக்கிறா வியாக்கியான கர்த்தா. என்ன கொடுக்கிறா அப்படின்னா அக்ஷரங்களையே மாலையாக போட்டுக்கொண்டவள் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அக்ஷரங்களை உடம்பா போட்டுட்டு பரமேஸ்வரனை தேடி தேடி அலைஞ்சாலாம். அவர் தான் ஒரு தடவை அங்கே போய் நீ பூமியில போய் தவம் பண்ணு அப்படின்னு அமுச்சு விட்டுறாரு இல்ல. இங்க இந்த இடத்துல உட்காந்து தவம் பண்ணா, அங்க உட்காந்து தவம் பண்ணா, நாமளும் நிறைய ஸ்டோரிஸ் அவளை பத்தி நம்ம கேட்டிருக்கோம், பார்த்திருக்கோம். அப்ப அந்த மாதிரி அவள் தவம் பண்ணும் போது தேடி தேடி அவள் எங்கெங்கெல்லாம் இருக்காரோ தேடி தேடி அலைந்து தவம் இருந்ததாக வரலாறு எல்லாம் நிறைய இருக்கு. காஞ்சி கேலினி விபக்ஷாலினி தே. விபக்ஷாலினி அப்படின்னு சொல்லும் போது என்ன, பல இடங்களில் பல விதமாக, அதாவது தட்சிணே காளி, வாமே சுந்தரி, தெற்குல இந்த பேரு, வடக்குல இந்த பேரு அப்படின்னு இந்த நாமங்களை எல்லாம் கொண்டு அவ ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா அப்படியே ருத்ரமா இருப்பா. நம்ம காளினா ருத்ரமா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்ல போன ஸ்லோகத்துல. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தா ருத்ரமூர்த்தியாக இருப்பாள், மகிஷாசுர மர்தினியாக அப்படி ருத்ரமூர்த்தியா இருப்பாள். ஒரு பக்கம் பார்த்தா சாந்த ஸ்வரூபியாக இருப்பாள் எல்லா இடத்துலயும். ஏன்னா அவளே சிருஷ்டி பண்ணுபவள், அவளே ஒடுக்குபவள், லயத்துக்கும் அவளே காரணம், எல்லாத்துக்கும் அவளே தான் காரணம். சிருஷ்டி காலத்தில் சிருஷ்டி பண்றதுக்கும் அவதான் காரணம். ரொம்ப அன்போட கருணையோட எல்லா ஜீவராசிகளையும் உற்பத்தி செய்பவள். அதே ஒரு பிரளயம்னு வந்த பிறகு இத்தனை ஜீவராசிகளும் அவ்வளத்தையும் தனக்குள் அவள் அடக்கிக் கொள்கிறாள், ஒடுக்கிக் கொள்கிறாள். இப்ப தேவியின் ரூபத்துல அடுத்த லைன்ல என்ன கொடுத்திருக்கா? சூலினி வித்ருமசாலினி. அப்ப தேவியினுடைய ரூபங்கள்ல விதவிதமான நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தா அவளே கையில சூலத்தோட இருக்கா. சூலினி துர்கைன்னு பேரு. மகிஷாசுர மர்தினி கையில சூலம் இருக்குன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அவளை துதிச்சு நம்ம எல்லாம் பண்ணும் பொழுது நமக்கு கிரக தோஷம் நம்மளை விட்டு போகும், அஞ்ஞானம் அகலும், அதுக்கெல்லாம் அது ஹெல்ப் பண்ணும். இப்ப அவ எப்பேற்பட்ட மேனி கொண்டவள்? எப்பேற்பட்ட மேல்? சூலினி வித்ருமசாலினி. அப்ப அவர் எப்பேற்பட்ட மேல்? நமக்கு தான் ஆரம்பத்திலே சரி சிந்தூர அருண அருணாம் கருணா தரங்கி தாட்சியம் அங்கே பார்த்துட்டு தான் இருக்கும். சிகப்பு வர்ணத்தை கொண்டவள், சிகப்பு நிறம் கொண்டவள் அவ. சுர ஜன பாலினி. சுரர்கள்னா தேவர்கள், ஜனங்கள்னா தேவ கூட்டங்கள். பாலினினா காப்பாற்றுபவள், தேவர்களை காப்பாற்றுபவள். எப்பவும் அவ சிகப்பு நிறத்தை கொண்ட அவள் எப்பவும் தேவர்களை காப்பாற்றுவதையே தன்னுடைய கடமை. இந்த விதமெல்லாம் இந்த ருத்ர தாண்டவம் எல்லாம் எதுக்காக ஆடுறாவ? ருத்ர தாண்டவம் இதெல்லாம் பண்ணும்போது எதுக்காக? தேவர்கள் அவளுக்கு ஒரு இது வரும்பொழுது இந்த அதர்மத்தை இது பண்றதுக்காக அங்கிருந்து தேவர்களை காப்பாற்றுவதற்காக தானே இந்த மாதிரி அவதாரங்களை அவள் எடுக்கிறார். அப்ப தேவர்களை எப்பொழுதும் காப்பாற்றுவதற்காக சூலினியாக கையில் சூலத்தோடு எப்பொழுதும்
இருக்கா. அதோடு இல்லாம கபாலினி, கபாலத்தை மாலையாக தரித்து கொண்டவர் யார்? கபால மாலை போட்டுட்டு இருக்காரு இல்லையோ பரமேஸ்வரன், அந்த மாலையை போட்டு கொண்டவரின் மனைவி. அதனால கபாலினிங்கிற நாமமும் அவளுக்கு இருக்கு. அந்த கபாலத்தையே கையில் ஏந்தி கொண்டவளாகவும் அவள் ஓரிடத்தில் காட்சி தருகிறாள். அதனாலும் அவளுக்கு கபாலினி என்ற பெயர். அப்படிப்பட்ட தேவி, இப்படியெல்லாம் நீ இருக்கியேமா, இத்தனை ரூபத்தை எடுத்துட்டு இப்படி யார் யாருக்கு எந்தெந்த நேரத்துல என்ன வேணும்னு பார்த்து பார்த்து பண்றையே, அப்படிப்பட்ட உன்னை நமோஸ்து, நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக இந்த ஸ்லோகத்துல அவருடைய நமஸ்காரத்தை தெரியப்படுத்துறார் மூக்க கவி. தேசிக இதி கிம் சங்கே தத்தத்ருக்தவனு தருணிமோன்மேஷக காமாக்ஷி சூலபாணேஹே காமகம சமய தீக்ஷாயாம். தேசிக இதி கிம் சங்கே தத்தாத்ருங் தவனு தருணி மோன்மேஷக. இப்ப தருணி அப்படின்னா இளமை. இதி கிம் சங்கே, அம்மா உன்னை நான் எப்படி சொல்ல முடியும், வார்த்தையே இல்லையேம்மா, உன்னை சொல்றதுக்கு ஏதாவது என்கிட்ட வார்த்தை இருக்கா? வார்த்தையில எல்லாம் விளக்க முடியாத அளவுக்கு நீ இளமையாக இருக்க. அந்த அளவுக்கு இளமையோட நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த அளவுக்கு இளமையோட தத்தாதிரு தவனு மோன்மேஷக. அப்ப நீ என்ன? மோன்மேஷக காமகம சமய. அப்ப நீ என்ன பண்ற அப்படின்னா, இது என்ன சிருங்கார ரசத்தையே மூக்க கவி என்ன எந்த ரசத்துல எழுதியிருக்காரு இவ? ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்திருக்கோம் சிருங்கார ரசம். இந்த சிருங்கார ரசத்தை ஆச்சாரியனாக இருந்து காமதேவனுக்கு டீச் பண்ணாங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அந்த காமகம, அப்ப அந்த காம சாஸ்திர முறைகளை இவள் நன்றாக தெரிந்து இளமை பருவ இளமையிலேயே நன்றாக தெரிஞ்சு இருந்த காரணத்தினால்தான் காமதேவனுக்கே அவளால போதனை பண்ண முடிஞ்சது. அதையெல்லாம் இன்னும் நன்னா தெரிஞ்சுக்கணுங்கிறத ஒரு யஞமாக அவள் கொண்டிருந்தாள். இன்னும் நல்ல விதமாக தெரிந்து கொள்வதற்கு அத அவள் யஞமாக. இப்ப இது ஒரு நாம கூட என்ன பண்ணினோம், நாராயணியத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிருப்போம் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். சொல்லும் பொழுது இதை நாம ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிறோம். இது நமக்கு ஒரு பெரிய யஞம். இந்த யஞத்தை நம்ம நல்ல விதமா பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சங்கல்பம். இதை நம்ம சங்கல்பம் எடுத்துட்டு நம்ம இதை ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு நாராயணியத்தை நம்ம எடுத்துக்கும் போது ஸ்டார்ட் பண்ணோங்கிறது உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி இந்த சாஸ்திர வித்தைகளை அவள் கத்துக்கும் பொழுது இத பர்ஃபெக்டா தான் கத்துட்டாதான் அடுத்த நமக்கு நாம ஒழுங்கா இருந்தாதான் அடுத்த வாழ்க்கை அதை இது பண்ண முடியும். அதனால இவன் என்ன பண்றாளாம், இந்த சாஸ்திரங்கள் முறைகள் இதையெல்லாம் நன்றாக தெரிந்து கொள்வதையே யஞமாக எடுத்துக்கொண்டாள். யஞ தீக்ஷாயாம், அதை யஞமாக எடுத்துக்கொண்டிருந்தாள். அப்போ இதையெல்லாம் தெரிஞ்சுட்டதுனால என்ன, இப்ப யாருக்கு இன்னும் மேற்கொண்டு உபதேசிக்க போறா இதை வச்சுட்டு அப்படின்னு பார்த்தா, இருக்கட்டும் இவ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தா அதை ஒரு யாகமா எடுத்துட்டு அவ இந்த தீட்சைய பண்ணிட்டு இருந்தா. பண்ணினா அதுல இது பண்ணா சக்சஸ் ஆனா, அதை சொல்லுவதற்கு என்கிட்ட வார்த்தைகள் இல்ல அப்படின்னு கிம் சங்கே, என்னன்னு சொல்வேன் நானு, அதுக்கு என்கிட்ட வார்த்தைகள் இல்லையேன்னு சொல்லிட்டு மூக்க கவி சொல்றார். அதுக்கப்புறம் காமாட்சி சூலபானே அப்படிங்கிறார். காமாட்சி சூலபானே. சூலபானேங்கிறது யாரு? சூலத்தை கையில் ஏந்தியவர். இந்த இடத்துல யாரு சூலபானே? சூலத்தை கையில், அவகிட்டையும் சூலம் இருக்கு, அவர்கிட்டையும் சூலம் இருக்கு. இப்ப சூலப்பானே அப்படின்னுட்டார். சூலப்பா, அப்ப யாரு? சூலத்தை கையில் ஏந்தியவர் பரமேஸ்வரன். இப்ப ஏன் பரமேஸ்வரனை கூப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு காலத்தில் இந்த பரமேஸ்வரனே குருவாக இருந்தார். யாருக்கு குருவாக இருந்தார்? மௌன குருவாக இருந்தார்னு சொல்லிட்டு நாம இதை கேள்விப்பட்டிருக்கோம். யாருக்கு? அந்த தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபத்தில் மௌன குருவாக சனகாதி முனிவர்கள், அந்த 4 பேரும், ஒரு தட்சிணாமூர்த்தி படத்தை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், கீழே 4 பேர் உட்கார்ந்துட்டு இருப்பா. அந்த 4 பேரும் சனகாதி முனிவர்கள். அந்த 4 பேருக்கும் குருவாக இருந்து மௌன குருவாக இருந்து உபதேசித்தவர் அந்த பரமேஸ்வரனுக்கு. தேவி இப்ப காமாட்சி ஆச்சாரியனாக இருந்தாள். அவள் காமதீட்சையை அவருக்கு அளித்தாள் அப்படின்னு இந்த இடத்துல கொண்டு கொடுக்கிறார் மூக்க கவி. அத கொடுக்கிறானா அவரே ஆச்சாரியன், அந்த ஆச்சாரியனுக்கும் ஆச்சாரியனாக இவள் இருந்தாள் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய வசதி, அதுல எவ்வளவு சந்தோஷம் இந்த மூக்க கவிக்கு. அவளை வர்ணிக்கிறதுல அம்பாளையே அப்படி வர்ணிச்சு அப்படி எல்லாம் அவளை பத்தி திங்க் பண்ணி
கிடைச்ச சின்ன பாயிண்டையும் விடாம அந்தந்த இடத்துலயும் அவரு யூஸ் பண்றார். அப்போ ஒரு காலத்தில் பரமசிவன் சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்யும் மௌன குருவாக இருந்தார். அந்த மௌன குருவான பரமேஸ்வரனுக்கே காதீட்சையை உபதேசம் செய்யும் ஆச்சாரியனாக அம்பாள் இருந்தாள். இது எவ்வளவு பெரிய வசதி! இதை என்னால் வார்த்தையால விளக்க முடியலங்கிறார். இத சொல்றதுக்கு என்கிட்ட வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூக்க கவி சொல்றார். வேதண்ட கும்படம்பர பைதண்டிக குஜபரார்த்தமத்யாய குங்குமருச்சே நமஸ்யாம் சங்கர நயனாமிருதாய ரச்சயாமக. வேதண்ட கும்ப டம்பர பைதண்டிக குஜபரார்த்தம் அத்தியாய. அம்பாளினுடைய முதல் அவரு அவர் வந்து அம்பாளை வந்து அவளுடைய உடல்வாக எப்படி டிஸ்கிரைப் பண்ற வர்ணிக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இடுப்பிற்கு மேல் உள்ள பாகத்தினுடைய கனத்தை தாங்காமல் இடுப்பு ரொம்ப ஒல்லியா இருக்கே, எங்கேயாவது உடஞ்சு விழுந்துருமோ அப்படிங்கிறதுக்கு இவருக்கு ஒரு பயம் இருந்தது. ஆனா உடனே இவர் பார்த்தார், அததான் சொல்றார், இடுப்பினுடைய மேல் பாகம், அதுதான் ஃபர்ஸ்ட் லைனே, குங்கும நிறத்தவளான தேவி அவள். ஆனா உடம்பினுடைய மேல் பாகம் மிகுந்த பாரத்தோடு இருந்த காரணத்தால் இடுப்பு ரொம்ப மெல்லிசா இருக்கே, ஐயோ இது எப்படி தாங்குமோ தாங்காதோ அப்படின்னு பார்த்தா, வைத்தண்டிக குச்சபரார்த்தமத்தாய வேதண்ட கும்படம்பர. அப்ப அதுல பார்த்தா அந்த இடுப்புல வந்து அப்படியே 3 முறை 3 சுத்து 3 மடிப்பு, 3 சுத்துன்னு சொல்லக்கூடாது, 3 மடிப்பு தெரிஞ்சுதான். அது எப்படி இருந்ததுன்னா கொடி மாதிரி ஒரு 3 மடிப்பு தெரிஞ்சது. சதையில 3 மடிப்பு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த வயிற்றுல ஒரு மடிப்பும் தெரிஞ்சது. எப்படின்னா, இப்ப நம்ம ரோட்ல போகும்போது அங்கங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கர் அங்கங்க இருக்கு, அந்த மாதிரி சின்னதா ஒரு இது இருக்கிறதுனால இது வந்து அந்த பாரத்தை தாங்கிக் கொள்ளும், மேல் உடம்பின் பாரத்தை அது தாங்கிக் கொள்ளும். ஆனால் அந்த மடிப்பு எப்படி இருந்ததுன்னா, சங்கர நயனாமிருதாய ரச்சயாமக. அத வந்து சங்கரர் யாரு பரமேஸ்வரன் பார்த்தார், சங்கர நயன அமிர்தாய ரச்சயாமக. நயனம் கண்ணு, பார்த்தார், கண்ணுனாலே பார்த்தார், சங்கர நயன, சங்கரன் அதை பார்த்தார். பார்த்தவருக்கு ரச்சயாமக, அவர் ரசித்து அதனுடைய ஆனந்தத்தில் ஆனந்தம் அளிக்கும், அவருக்கு ஆனந்தத்தை அளிக்கும் பொழுது அமிர்தம் போல, அமிர்த அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்தது, அமிர்தம் போல அவள் விளங்குகிறாள். பார்க்கறதுக்கு முகத்திலிருந்து கீழ் கால் வரைக்கும் தாமரையை ஒத்த நிறம் கொண்ட அவள் இப்படி எல்லாம் பார்த்தா இதை பண்ணி அப்படி இருக்கக்கூடியவளை அவர் பார்க்கிறார். பார்க்கும் பொழுது அவருக்கு அமிர்தமே கிடைச்ச மாதிரி, அமிர்தம் போல அவள் விளங்கும் ஆனந்தம் அவருக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லி இந்த இடத்துல மூக்க கவி சொல்றார். அதிகாஞ்சித மணி காஞ்சன காஞ்சிம் அதிகாஞ்சி காஞ்சி தத்ராட்சம் அவனத ஜனானுகம்பாம் அனுகம்பாகூலமஸ்மதனுகூலம். அதிகாஞ்சித மணி காஞ்சன. இப்ப காஞ்சித மணி காஞ்சன, காஞ்சி அப்படின்னு வந்திருக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த காஞ்சிங்கிறது க்ஷேத்திரத்தையும் குறிக்கும், காஞ்சிங்கிறது ஒட்டியானத்தை குறிக்கும். காஞ்சி என்ன, காஞ்சிபுரமே வந்து ஒட்டியான பிரதேசம், அதனால நாபி பிரதேசத்தையும் குறிக்கும். அதனாலதான் இத்தனை காஞ்சி வந்திருக்கீங்க. இப்ப தன்னுடைய பயத்திற்குள் உலகம் அனைத்தையும் வைத்து காப்பாத்துவீங்க. இது பயத்துக்குள்ள உலகத்தை வச்சுக்கிறாளா அப்படின்னு இப்ப உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வரும். என்னடா இது, ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும், சந்தேகம்னு சொல்ல மாட்டேன், ஒரு புரியாத புதிரா இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கொஞ்ச நாள் முன்னாடிதான் நான் சொன்னேன், சிருஷ்டி பண்ணும்போது உலகம் எல்லாத்தையும் அவ ஜீவராசிகள் அத்தனையும் புல் பூண்டுல இருந்து ஆரம்பிச்சு எல்லா ஜீவராசிகளையும் படைக்கிறார். பிரளயம் வரும்போது அப்படியே அதை அத்தனையும் ஒடுக்கிக்கிறார். எங்க போய் ஒடுங்குறோம் நம்ம எல்லாம்? அவளுடைய வயிற்றுல தானே போய் ஒடுங்கிக்கிறோம், அம்மாவோட வயிற்றுல தானே போய் ஒடுங்கிக்கிறோம், அவகிட்ட போய் நாமும் ஒடுங்கிக் கொள்கிறோம். அப்ப இருக்கிறப்ப இந்த பிரளய காலம் எல்லாம் முடிஞ்ச பிறகு திரும்ப சிருஷ்டி ஆரம்பிக்கிற வரைக்கும் அவதானே வச்சு காப்பாத்திட்டு இருக்கா. அவள் தன்னுடைய வயிற்றிற்குள் வைத்து காப்பாற்றி கொண்டிருக்கிறாள். அப்படி காப்பாத்துறதுனால
அப்ப வயித்துல இவ்வளவு நம்ம இந்த உலகத்துல ஜீவராசியுமே உள்ள போய் உட்காடுறதுன்னா இப்ப அதை அந்த வயித்துல வச்சு அவ காப்பாத்தும் போது அப்ப பயத்தை எப்படி காப்பாத்திக்கிறது அப்படிங்கிறதுக்கு கனமான ஒட்டியானம் ஒண்ணு இடுப்புல போட்டுக்க வேண்டி வருதுங்கிறார். அதனாலதான் நீ ஒட்டியானமே இடுப்புல போட்டு இருக்கியோங்கிறாரு மூக்கக்கல். ஓ, இத்தனை பிரளயம் வரும்போது இத்தனைத்தையும் நீ உன்னுடைய வயிற்றுக்குள்ள புடிச்சு வச்சுட்டு இருக்க, இத்தனையும் காப்பாத்தணும். அதனால வயர் எப்போ உனக்கு என்ன ஆகும் வச்சு இத்தனையும் எத்தனை பேரும் வச்சு காப்பாத்துறதுனால நீ அதனால கல் எல்லாம் அந்த வெறும் பவுன் ஒட்டியான மட்டும் கிடையாது, நிறைய கல் எல்லாம் பதிச்சு அது இன்னும் கொஞ்சம் கனமா இருக்கும். அந்த கணத்தோட நீ இடுப்புல ஒட்டியானம் அணிஞ்சுக்கணுங்கிறது அவசியமாயிடுது உனக்கு. அந்த ஒட்டியானத்தோட அது எங்க இருக்கு? தேவியின் நாபி பிரதேசம் அதிகாஞ்சி காஞ்சி தத்ராட்சம் அவனத ஜனானு கம்பாயாம். ஜனானு அப்படின்னா இடுப்பு பிரதேசம் அப்படின்னு சொல்லுவோம். இங்க ஒட்டியானம் இடுப்புலதான் நம்ம போட்டுப்போம். நாபி பிரதேசம் அப்படின்னு இங்க காஞ்சிய சொல்லப்படுகிறது. அதுல இருக்கிற வரவா எல்லாருக்கும் அவள் தன்னை வஞ்சிக்கிறவாளா இருந்தாலும் சரி, அங்க வந்திருந்த யாரா இருந்தாலும் சரி, யாரு வந்தாலுமே அவர்களுக்கு அவனத ஜனானு கம்பாம், அந்த கம்பா நதிக்கரையில் இருக்கக்கூடிய அந்த காமாட்சியானவள் காஞ்சிபுரத்தில் அனுகம்பா கோலம் அஸ்மத் அனுகூலம். அனுகம்பா அப்படின்னா கருணை, அனுகம்பா அப்படின்னா கருணை, அஸ்மத்துன்னா பெருமை. ரொம்ப பெருமையோட ரொம்ப கருணையோட எல்லா அனுகூலங்களும் அவர்களுக்கு கிடைக்கும்படியாக ஆத்ம ஆனந்தம் அவளுக்கெல்லாம் எல்லாத்தையும் செய்யும் பொழுது எல்லாம் அவளுக்கு கிடைக்கிறதுன்னா ஒரு அன்னையாகப்பட்ட இவளுக்கு காமாட்சிக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த பெருமையை அவள் அடைந்தாள். அதனால அந்த கருணையோட அதை பார்க்கிறவளுக்கு பெருமை கிடைத்தது. எல்லாருக்கும் எல்லா விதத்திலையும் அனுகூலத்தை செய்யக்கூடிய அவளுக்கு, கருணையோட அதை செய்யக்கூடிய அவளுக்கு ரொம்ப பெருமையா இருந்தது எல்லாரையும் பார்க்கும் பொழுது. இவளை பார்க்கக்கூடிய காஞ்சி பிரதேசத்தில் இவளை பார்க்கக்கூடிய அவ என்ன வஞ்சிச்சு பார்த்தாலும் சரி, அம்மா உன்னை பார்த்தே ஆகணும்னு ஆசையா பார்த்தாலும் சரி, அவளே கதி அப்படின்னு பார்த்தாலும் சரி, எப்படி பார்க்க வந்தாலும் அவர்களுக்கு அவள் கருணையோடையே எல்லா அனுகூலங்களையும் செய்கிறாள். அந்த அனுகூலத்தில் அவர்கள் எல்லோரும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதை பார்த்து அவள் பெருமை அடைகிறாள் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல இத முடிக்கிறார். இதோட நம்ம இன்னைக்கு கிளாஸை